ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 40வது எபிசோட் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 39 எபிசோட் எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோ லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அந்த பியூரம் அப்படிங்கிறவங்கிட்ட மானம் எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்காக சண்டை போட்டிருப்பான். அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு இப்ப நடந்தது என்னது அப்படின்னு கேக்குறப்ப அந்த பியூரம் என்ன இவ்வளவு சர்ப்ரைஸா பாக்குற, என்ன பாராசைட் அப்படிங்கிறது உங்ககிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரிவிலேஜ் அப்படின்னு நினைச்சியா? இதுங்க மேபி என்டேஞ்சர் ஸ்பீசிஸா இருக்கலாம், பட் இது கைசர்ல இன்னுமே சிலது இருக்கு. சோ நீ வந்துட்டு பாக்குறது கண்டிப்பா உனக்கு சர்ப்ரைஸிங் இருக்க கூடாது. நான் வந்துட்டு ஒரு கைசீரியான உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு எவாலுவேட் பண்றதுக்கு தான் இந்த சண்டை அப்படின்னு நினைச்சேன். உன்னோட பாராசைட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு எவாலுவேட் பண்றது கிடையாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பாராசைட்டோட பவர், 12th ஃப்ளோரோட பவர், என்னோட லேப்ரின்த்தோட ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் எஃபெக்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணா கூட உனக்கு ஒரு மேட்சே கிடையாதா அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படிங்கிறப்ப இல்ல அது தப்பு. இன்னுமே வந்துட்டு நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை வந்துட்டு நீ ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேக்குறப்ப வந்துட்டு பெருசா வந்துட்டு அவனுக்கு தெரியும். இது வந்துட்டு என்ன ஒரு வாளா? டிஸ்பைட் 9th ஃப்ளோர்ல கவுண்ட்லெஸ்ஸான பேட்டில போட்டும் நிறைய நியர் டெத் சிச்சுவேஷன்ல வந்தும் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. என்னோட ஆப்போனன்ட் வந்துட்டு யாரா இருந்தாலும் சரி நான் சண்டை போட்டுட்டே இருப்பேன். அதை டிஃபீட் பண்றதுக்கு ஒரு வழியை வந்துட்டு கண்டுபிடிப்பேன். அனட்டோலியஸை ஃபேஸ் பண்ணப்போ கூட எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரலையே. நோ அனட்டோலியஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்ல, நான் தான் இருந்துட்டு வீக்கா இருக்கேன் அப்படிங்கிறப்ப பியூரா இருந்துட்டு உன்னோட ஆப்போனன்ட் தெரிஞ்சுக்கிறத விட உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அது உன்னோட பாசிபிலிட்டி ஆஃப் சர்வைவல் வந்துட்டு ரொம்பவே அதிகப்படுத்தும். நீ நல்லாவும் இம்ப்ரூவ் ஆவ. இந்த கைசர்ல இருக்கிறது வந்துட்டு ஒரு ஹீரோல வர கதைகள் மாதிரி கிடையாது. எல்லாத்தையுமே வெறும் மன உறுதியை மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியாது. அந்த கைசர்ல எப்பவுமே மாறாத ஒரு விதி இருக்கு. இல்ல இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விதி என்ன அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அந்த காட்டுல இருக்கிற ஒரு லா. நாங்க வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமாவும் ரிசர்ச் மூலியமாவும் எவால்வ் ஆனோம். எங்க ஸ்கின்னோட ஸ்ட்ரென்த், எங்க போனோட பிளெக்சிபிலிட்டி, எங்க மசிலோட டென்சிட்டி, நாங்க தேவைப்பட்ட கல்ல கூட சாப்பிட முடியற அளவுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எவால்வ் பண்ணோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கைஸரோட பிளெஸிங் தான். கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அவனு கரெக்ட் அப்படிங்கிறப்ப நீங்க வந்துட்டு பேசிக்கலா மனித இனத்திற்கும் அப்பாற்பட்டவங்க அப்படிங்கிறப்ப எனக்கு இதுல பெருமையா சொல்ல வேணும்னு தான் நினைக்கிறேன். பட் நீங்க சொல்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னோட லாஸ ஒத்துக்கிறத தவிர எனக்கு வேற சாய்ஸே கிடையாது போல. இட் சீன்ஸ் எல்லாருமே என்ன வந்துட்டு அன்டிஃபீட்டட் கமாண்டர் அப்படின்னு கூப்பிட்டதுனால என்னோட ஈகோ வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துருச்சு போல. இந்த கைஸரோட பிளெஸிங் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும். எனக்கு வந்துட்டு நீ செகண்ட் மாஸ்டரா இருப்பியா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோக்கு வந்து ஃபர்ஸ்டே ஒரு மாஸ்டர் இருந்திருக்கான் போல. அப்ப இந்த பியூரம் இருந்துட்டு உனக்கு எப்படி நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டேன் தானே, எதுக்கு திடீர்னு இவ்வளவு பொலைட்டா கேட்டுட்டு இருக்க, கேட்கவே ஒரு மாறு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப வெளியே வரப்ப அந்த ஹேஜின் இருந்துட்டு அங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஜூமான் இருந்துட்டு பாரடைஸ் நல்லா தான் இருந்துச்சு, பட் நம்ம இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீ மறந்துடக்கூடாது அப்படிங்கிறப்ப யூஜின் இருந்துட்டு ஆமா அவன் மறுபடியும் நம்மள கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் தானே அப்படிங்கிறப்ப அந்த பியூரம் இருந்துட்டு டீமன் நான் மறுபடியும் கேட்கறேன் அப்படிங்கிறப்ப அவருன்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேரனோட ட்ரைனிங்குமே இருந்துட்டு இந்த பிளான்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிருக்கு. தேங்க்ஸ் டு தட் யூஸ்வலா 2 வாரமா இருக்கிற நம்மளோட பீரியட் வந்துட்டு இப்போ 3 வாரமா இருந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 1 வாரம் தானா, நம்மளுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. 1 வாரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப பியூரம் வந்துட்டு டோன்ட் வரி, நான் வந்துட்டு உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கல, உன்னோட கான்ஸ்டிடியூஷன் அதாவது உடம்ப வந்துட்டு மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்துட்டு நல்லா பண்ண அப்படின்னா இன்னைக்குள்ளே நீ வந்துட்டு மானாவை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவ. உன்னோட ஷர்ட்டை வந்துட்டு கழட்டிட்டு கம்ஃபர்டபுளா ஃப்ளோர்ல வந்துட்டு உட்காரு. நம்ம இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு மானாவை ஃபீல் பண்ணியே ஆகணும். அது வந்துட்டு நெசசரி. இந்த கைசர்ல பிறந்த எல்லாத்துக்குமே உடம்புல ஒரு விஷயம் இருக்கு, பட் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இல்ல. அதாவது நம்ம கைசீரன் கிட்ட அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு டவுன் ஜெம்ஸ் அப்படிங்கிறப்ப கரெக்ட். எதுக்காக அந்த மாதிரி ஹெவியான ஸ்டோர் அதுங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மேபி அந்த மானாவை வச்சு பார்க்கும்போது அந்த மானாவை சேர்த்து வைக்கிறதுக்கா அப்படின்னு கேட்கிறப்ப பியூரம் கரெக்ட். டவுன் ஜெம்ஸ் அப்படிங்கிறது ஹார்ட் மாதிரி பிளட்டுக்கு பதிலா அந்த இடத்துல மானா இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டோரேஜாவும் ஒர்க் ஆகும். அதனாலதான் டீப்பர் ஃப்ளோருக்கு போக போக அந்த இடத்துல நிறைய மானா இருக்கிறதுனால நிறைய டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். எந்த அளவுக்கு பீஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு அதோட டவுன் ஜெம்மோட குவாலிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஹீரோ வந்துட்டு சட்டை கழட்டி இருக்கனால அந்த ரெட் டீமன் வளைச்ச வளைச்ச போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அப்படின்னா உனக்குமே அப்படிங்கிறப்ப அஃப்கோர்ஸ் என்னோட ஹார்ட்டுக்கு கீழே வந்துட்டு அது இருக்கு. என்னோட டவுன் ஜெம்முக்கு வந்துட்டு ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மிட் ஹை ரேங்க்ல வந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களோட உடம்புக்குள்ள ஒரு கல் இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப அவன் பாராசைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ள ஒரு பூச்சியே இருக்கு, ஒரு கல் இருந்தா என்ன ஆக போகுது, உனக்குமே இருந்துட்டு இது உருவாக தான் போகுது அப்படிங்கிறப்ப பின்னாடி அந்த யூஜின் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்கிறப்ப என்ன வந்துட்டு வெடிக்க வச்சிட மாட்டல அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு ரூடா சொல்றதுக்கு ரொம்ப மோசமான விஷயம். அப்படிங்கிறப்ப பியூரம் யூஜினோட பவர் மூலியமா அவளோட டார்கெட்டோட பாடியில இருக்கிற செல்லை வந்துட்டு மேனிபுலேட் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ்ல இருந்து அவளால இதுக்கு முன்னாடி இந்த புழுவை வெடிக்க வச்ச மாதிரி வெடிக்க வைக்க மட்டும் தான் முடியும், செல்லை பிரிக்க முடியும். பட் ஒரு விஷயத்தை டைரக்டா டச்
டச் பண்ண அப்படின்னா அவளால இன்ஜுரிஸை ஹீல் பண்ண முடியும். ஒரு டிசீஸ் எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளால பார்க்க முடியும். அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற மானாவையும் இருந்துட்டு இவளால கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்கிறப்ப அவளும் இருந்துட்டு சரி இப்போ நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கின உடனேமே அவ அந்த இடத்த பார்த்துட்டு வாட் இது வந்துட்டு ஹரைசானா இல்லைன்னா ஒரு கடலா, இது எல்லாமே இல்ல, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப என்ன ஆகுது இவளுக்கு அப்படின்னு அந்த பியூரம் நினைச்சிட்டு உனக்குள்ள கலெக்ட் ஆகிருக்கிற எல்லா மேனாவுமே ஒரு பாதை வழியா ஃபோர்ஸா வந்துட்டு வெளியே வரும். ஃபர்ஸ்ட் உன்னோட ஹார்ட் வழியா போயிட்டு உன்னோட வயிற்று பகுதிக்கு போயிட்டு உனக்கு வந்து பழக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உன்னோட உடம்புல இருக்கிற எல்லா சின்ன சின்ன வெயின் அதுக்கப்புறம் வெசல்ல கூட அது போகும். அன்டில் அதை வந்துட்டு நீ எப்படி வில்லிங்லியா சர்க்குலேட் பண்ற அப்படின்னு கத்துக்கிற வரைக்கும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்படிங்கிறப்ப அந்த ஹேஜின் இருந்துட்டு அவளோட எபிலிட்டி யூஸ் பண்ணி நாய்ஸ் கேன்சலிங் பேரியர் அப்படிங்கிற ஒரு சைலண்ட் பப்ளர் அவங்க சுத்தி போட்டு விடுறா. பியூரம் இருந்துட்டு இந்த மானா அப்படிங்கிறது ரொம்பவே சைலண்ட் ஆனதான், அது அங்க இருக்கா இல்லையான்னு கூட நம்மளால சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஹவவர் as soon as அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்துட்டு சரௌண்டங்ஸை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் டு யூஜின் அது வந்துட்டு டேஞ்சரஸான ஃபார்மை வந்துட்டு எதுவுமே எடுக்காது. பட் இவனோட மானா போற பாத் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆனதே கிடையாது. சோ இவனோட ஃபர்ஸ்ட் டைம் உடம்புல இருந்து மானா வந்துட்டு போறப்போ பயங்கரமான வலியை வந்துட்டு உருவாக்கி இவன் கத்த ஆரம்பிப்பான் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு கத்தாம ஓ என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது, பட் அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு, பட் நல்ல வழியில கிடையாது. அப்படிங்கிறப்ப அது ரெண்டு அன்பிலியபிள் அப்படின்னு சொல்றப்ப யூஜின் இருந்துட்டு கேப்டன் இவனோட மானா பாத் எல்லாமே மோஸ்ட்லி ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு, அது மட்டும் கிடையாது இவன் உடம்புக்குள்ள ஏற்கனவே டவுன் ஜெம் இருந்துட்டு இருந்ததுக்கான தடயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே இந்த மானா வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கான், டவுன் ஜெம் தன்னோட உடம்புக்குள்ள வர வச்சிருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த பியூரம் இருந்துட்டு நோ வே இவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்கில்லும் கிடையாது, இவனால மானாவி இருந்துட்டு யூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது பிரச்சனையா அப்படிங்கிறப்ப இல்ல இது பிரச்சனைன்னு சொல்றதான்னு தெரியல, பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான், உனக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அது ஸ்கில்னு சொல்றதானு தெரியல, என்னால ஆப்பனன்ட்டோட வீக்னஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ண முடியும், இந்த பாராசைட்டோட ஹெல்ப் மூலியமா அதனோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸை கூட என்னால பார்க்க முடியும், அதை வந்துட்டு உன்னால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பியூரம் கேட்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அதை ஆக்டிவேட் பண்றப்ப என்னோட கண்ணு இருந்துட்டு இந்த மாதிரி க்ளோ ஆகும் அப்படிங்கிறப்ப அப்படின்னா போன ஃபைட்லயே நீ யூஸ் பண்ணி அப்படிங்கிறப்ப ஆமா அது வந்துட்டு யூஸ் ஆயிட்டு தான் இருந்துச்சு, அது வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப பியூரம் இருந்துட்டு அது உன்னோட ஸ்கில் கிடையாது, ஸ்கில்லா இருந்தா நீ ஃபைட் பண்றப்ப உன்னோட கண்ணுல வந்துட்டு ஒரு மார்க் வந்திருக்கும், இந்த ஸ்கில்லை பத்தி உனக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்கில் அப்படிங்கிறது கைசியரன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி, நம்மள ஒரு 10% பேர்கிட்ட இந்த ஸ்கில் வந்துட்டு இருக்கு, இந்த டிடெக்ஷன் டைப் அப்படிங்கிறது மோஸ்ட் காமனான ஒண்ணு, நம்ம சர்ஃபேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஸ்கில் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டது கிடையாது, சோ இது வந்துட்டு பிறக்கிறப்பவே இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப பியூரம் இருந்துட்டு கிடையாது, ஸ்கில் அப்படிங்கிறது என்வரான்மெண்ட்டை பொறுத்து உருவாகிற ஒண்ணு, அது கைசியரன்ஸோட உடம்புல மேனா மூலமா ஒரு ஸ்பெல் மாதிரி கிரியேட் ஆகும், ஒரு ஸ்கவுட்டிங் டியூட்டிக்கோ இல்ல டீகாய்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து டிடெக்ஷன்ஸ் டைப் ஸ்கில் வந்துட்டு இருக்கும், ஃப்ரண்ட் லைன்ல வந்துட்டு தூக்கி வீசப்பட்டவங்களுக்கும் அவங்க மேல யாராச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு டிஃபென்ஸ் டைப் ஸ்கில் வந்துட்டு இருக்கும், அவங்களோட எனிமியோட மூவ்மெண்ட் வந்து ரீட் பண்றதுக்கோ ஃபைட்டை வந்து அவாய்ட் பண்றதுக்கோ யாராச்சும் பழகி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோர்சிங் டைப் ஸ்கில் வந்துட்டு இருக்கும், அது எல்லாமே நீ வந்துட்டு பிரிங்க் ஆஃப் டெத்ல இருக்கிறப்ப தான் கிரியேட்டே ஆகும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெயிட் சோ அப்ப ஸ்கில்ஸும் கூட இந்த கைஸரோட பிளஸிங்கா, பட் எல்லாருமே அந்த மானா வந்துட்டு யூட்டிலைஸ் பண்றாங்க தானே, அவங்க ஸ்கில்ல வந்துட்டு வச்சிருக்கனால அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஆறுன மாதிரி நான் ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படிங்கிறப்ப பியூரம் இருந்துட்டு நீ சொல்றது வந்து பாதி தான் தப்பு, மோஸ்ட் ஸ்கில் யூசர்ஸ் வந்துட்டு அவங்களோட பவர் எங்க இருந்து வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ அதோட சென்சேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த டைம் அதையே இருந்துட்டு மேனா வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணுவானுங்க. ஹவவர் உண்மையான அவங்க மேனா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியாமலேயே, சோ அதனாலே அவங்களுக்கு உடம்புக்குள்ள தெரியாம டவுன் ஜெம் உருவாகி மேனா வந்துட்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோண்டா எனக்கு இருக்க இந்த வீக்னஸ் டிடெக்ஷன் என்னது அப்படிங்கிறப்ப அந்த பியூரம் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட கண்ணுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் வந்துட்டு ஓப்பன் ஆகும் நீ ஸ்கில் வந்துட்டு யூஸ் பண்ண அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அது பேட்டில் முழுக்க வந்துட்டு ஆக்டிவேட்டே ஆகுது. ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நீ வந்துட்டு கான்சியஸா வந்துட்டு யூஸ் பண்ணணும், சோ உனக்கு தெரியாமே நீ வந்து அந்த வீக் டிடெக்ஷன் யூஸ் பண்ற அப்படின்னா அது வந்துட்டு உனக்கு கிட்டத்தட்ட ஒரு டேலண்ட் மாதிரி தான். மேபி இந்த பாராசைட்டோட டூயிங் மூலியமா உன்னோட ஆப்போனன்ட்டோட ஆர்கனை வந்துட்டு உன்னால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பட் நீ வந்துட்டு கவலைப்படாத, மேனா பாத்தை கிளியர் பண்றது அப்படிங்கிறது ஒரு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். யூஜின் வந்துட்டு அது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு சிம்பிளா உன்னோட மேனா பாத்துல வந்துட்டு மேனாவை சர்க்குலேட் பண்ணா மட்டும் போதும். அண்ட் அப்படின்னு சொல்ல வரப்பவே யூஜின் வந்துட்டு என்னால அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் வந்துட்டு எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு குளம் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு கல்லை போட்டு ஒரு அலைகளை கிரியேட் பண்ற மாதிரி மேனா வந்துட்டு நான் ஸ்டிமுலேட் பண்ணி விடுவேன். பட் இவனுக்குள்ள ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப பியூரம் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்லி யூஜன் அப்படிங்கிறப்ப என்னோட ஸ்கில் லெவலை வச்சு இவனால எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் ட்ரை பண்ணாலுமே இவனால எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட்ஸ் ராங் அப்படிங்கிறப்ப அவன்கிட்ட நான் சிம்பிளா வந்துட்டு சொல்றேனே எங்களோட பிளான் வந்துட்டு உன்னோட உடம்புக்குள்ள ஒரு நேச்சுரலான மானா போறதுக்கான பாதையை வந்துட்டு உருவாக்கி அதுபடி யூஜனோட ஸ்கில்லை வச்சு
வச்சு அந்த மானாவை அதுல தள்ளுறதுதான். ஹவவர் அது ஆல்ரெடி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னோட மானா வந்துட்டு ரொம்பவே திக்காவும் கான்சென்ட்ரேட்டடாவும் இருக்கு. யூஜனால அதை தள்ள முடியல. அப்படியே அவ இன்டர்வீன் பண்ணலனாலும் நீ வந்துட்டு எப்ப இந்த மானாவை இதுக்கு முன்னாடி அவேக்கன் பண்ணிருக்க அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தாதான் அது வந்துட்டு நகரும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இது முன்னாடி நான் யூஸ் பண்ணதே இல்லையே அப்படிங்கிறப்ப பியூரம் இருந்துட்டு நீ யூஸ் பண்ணிருக்க. ஏன்னா உன்னோட மானா பாத் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நீ மானா அவேக்கனிங் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க, மானாவை யூஸ் பண்ணிருக்க. உனக்கு வந்து அது எப்ப ஞாபகம் இல்லையா? மேபி டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல நீ ஸ்ட்ராங்கா ஆன மாதிரி ஏதாச்சும் ஒன்னு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து டெஃபினெட்லி நான் லாப்ரின்த் ஓனர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஹவவர் நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இங்க இருந்து போனது எல்லாமே சர்ஃபேஸ்க்கு எஸ்கேப் ஆகி போனேன் குழி தோண்டி. அப்படிங்கிறப்ப அந்த பியூரம் வந்துட்டு வெயிட் நீ வந்து எஸ்கேப் பண்ணது எப்படின்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னல, உன் கூட யாராச்சும் இருந்தாங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆஃப்கோர்ஸ் ஆல்தோ நான் மட்டும் தான் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு ரீச் பண்ணேன். நான் வந்துட்டு வழியிலேயே சுயநினைவை இறந்ததுனால என்னோட கம்பெனியன்ஸ் எல்லாமே வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு எழுந்ததுக்கு அப்புறம் வெயிட் நான் கண்ணை முழிச்சு பாக்குறப்ப ஆல்ரெடி நான் வந்துட்டு சர்ஃபேஸ் கிட்ட போயிட்டேன். ஆனா எப்படி அப்படின்னு கேக்குறப்ப பியூரம் இருந்துட்டு சோ நீ வந்துட்டு உன்னோட கம்பெனியன்ஸை லூஸ் பண்ணதை வந்துட்டு ஞாபகம் வச்சிருக்க, பட் எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன அப்படிங்கறத வந்துட்டு நீ மறந்துட்டியா? ஐ அசியூம் அப்பதான் நீ உன்னோட மானவ அவேக்கன் பண்ணி இருக்கணும். இது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கணும். உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னா நம்மளால 12th ஃப்ளோருக்கு போயிட்டு மறுபடியும் உன்னோட மெமரிஸையும் வந்துட்டு ரீகெயின் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த பெரிய பலூன் மாதிரி இருந்ததை வந்துட்டு அந்த ரெட் டீமன் இழுத்து நம்ம வந்துட்டு இவனை யூஸ் பண்ணலாமே. இவன் வந்துட்டு ஒரு போர்ட்டர் தான், பட் இவன் வந்துட்டு ஒரு கைசரோட பீஸ்ட். இது வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்றதையும் ஆர்டரை வந்துட்டு ரிலே பண்றதையும் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். பட் இதுக்கு டிஃபென்சிவான எபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு இல்யூஷன் டைப் பீஸ்ட் அப்படிங்கறதுனால ஒருத்தவங்களோட கெட்ட நினைவுகளை வந்துட்டு அவங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிற எபிலிட்டி வந்துட்டு இதுக்கு இருக்கு. சோ இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா உங்களோட அந்த பாஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப டீடைலா வந்துட்டு நம்மளால திருப்பி பார்க்க முடியும். என்னால உங்களை ஹிப்னடைஸ் பண்ண முடியும். உங்களோட எல்லா மெமரிஸையும் பார்த்தோம் அப்படின்னா எப்ப நீங்க அவேக்கன் ஆனீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கு உங்களோட பர்மிஷன் வந்துட்டு எனக்கு தேவை. அப்படிங்கிறப்ப அந்த பியூரம் வந்து சென்ஸ் இது வந்துட்டு கைசியரோட மெமரி அப்படிங்கறனால கண்டிப்பா இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இது வந்துட்டு ஓகே தானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு இடியேட் இருந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சில கெட்ட மெமரிஸ்னால ஸ்ட்ராங்கா மாற வாய்ப்பை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவான். அப்படிங்கிறப்ப அந்த ரெட் டீமன் ஓகே அப்படின்னு அதை டிசைட் பண்ணியாச்சு. நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீமன் மேஜிக் வந்து அந்த யூஸ் பண்ணா நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு நிறைய மானா வந்துட்டு வச்சிருக்கனால சைக்கலாஜிக்கல் அட்டாக்கு எதிராக உங்களுக்கு நிறைய ரெசிஸ்டன்ட் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா. லாப்ரின்த் ஓனரோட அட்டாக்கே வந்துட்டு உங்களால தாக்கு பிடிக்க முடியும் போல. சோ நீங்க வந்துட்டு இந்த ஹிப்னாசிஸை வந்துட்டு ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த பியூரம் வந்துட்டு பீஸ்ட பத்தி கவலைப்பட தேவையில்ல, நாங்க வந்துட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சரி அப்படின்னா நம்ம வந்துட்டு பிகின் பண்ணலாம். இது வந்துட்டு என்னோட பாஸ்ட்டை வந்துட்டு திரும்பி பார்க்கறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்றான். சோ அவனோட மெமரிஸை வந்துட்டு போய் பார்த்துட்டு நான் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் பிறந்த அந்த தருணத்துக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. இதுதான் மதர்ஸ் ஹியூமன் ஃபார்ம் சன்கன்ஸ்டி. இந்த இடத்துல தான் மனுஷங்களை வந்துட்டு உருவாக்குவாங்க என்னோட ஹோம்லேண்ட். பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு வந்துட்டு என்ன தெரியும், அதோட கார்டியன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு பயங்கரமா கத்ததான் ஆரம்பிக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஸ்லேவை வந்துட்டு வளர்க்கறதுக்கான முதல் படியே இருந்துட்டு அந்த இன்ஸ்டிங்க்ட வந்துட்டு கொல்றது தான். அழுகிற குழந்தை வந்துட்டு ரொம்ப மோசமான குழந்தை. அதுக்காக அந்த குழந்தைக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வலி அப்படிங்கிறது அவங்கள வந்துட்டு இன்னும் சத்தமா தானே அழுக வைக்கும். அதனால மோசமான குழந்தைங்களை அப்படியே எலிமினேட் பண்ணிடுவாங்க அன்டில் சைலண்டா இருக்கிற குழந்தைங்க மட்டும் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியறப்ப கடைசியா லோடிங் ஸ்கிரீனை காமிக்கிறப்ப வெலிஷியஸ் நாகா இருந்துட்டு அவனுக்கான கைமேரா ஒரு பாடியை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.